பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பென்னாகரம் இயேசுவுக்கு ஜெப ஐக்கிய போதர்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் சபையினுடைய இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தை கொஞ்ச நேரம் உங்களோடு தியானிக்கும்படி விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 30:20, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறதான அந்த வாக்குத்தத்த வசனம், கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருந்து தேவனாகிய கர்த்தரில் அவர் தீர்க்காயுசையும் ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய சொல்கிறார்னா, தேவனாய கர்த்தரில் அன்பு கூறணும். முதலாவது அன்பு கூற கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். மூணாவது அவரையே பற்றி கொண்டு வாழணும். இது மூன்றையுமே நம்ம கடைபிடிக்காமல் வாழும்போது ஜீவனும் தீர்க்காயுசும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதே பாணியத்தான் ஏன் அந்த இடத்துல 3 பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, ஆபிரகாம் அவரோட சத்தத்துக்கு எந்த ஒரு மறுபதிலும் சொல்லாமல் உடனே கிளம்பி போனதுனால அவனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தார். 175 வருடம் வரைக்கும் ஆபிரகாம் உயிரோடு இருந்து தேவனுடைய அந்த தீர்க்க ஆயுசை பெற்றான். அப்படியே ஈசாக்கு பார்த்திங்கன்னா, அவன் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவர் விதைக்கிற இடத்துல எல்லாம் நல்ல பலனை கொடுத்தார். பூமியில் நல்ல ஆசீர்வாதம் சமாதானமாக வாழ்ந்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்கிறதான ஒரு நல்ல சர்டிஃபிகேட் அவனுக்கு கிடைக்கும்படியாக தேவன் அவனுக்கு நல்ல தீர்க்க ஆயுசை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 175 வருஷத்தை கொடுத்தவர் ஈசாக்குக்கு 180 வருஷத்தை கொடுத்தார். அப்படியே யாக்கோபுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு 130 வருடம் கொடுத்தாலும் அது ஒரு தீர்க்க ஆயுசு தான். ஆனாலும் அவனே சொல்கிறான் பார்வோனிடத்தில், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், ஆனாலும் என் பிதாக்களாகிய பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களாகிய அவர்களுடைய ஆயுசுக்கு நான் இன்னும் வந்து எட்டவில்லைன்னு சொன்னான். ஆனாலும் அந்த நாட்களில் அது ஒரு பெரிய ஒரு ஆயுசு வருஷமாக தான் கணக்கிடப்பட்டது. அப்படியெல்லாம் 3 பேருடைய பேரை அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இந்த காலத்தில் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை தீர்க்க ஆயுசையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற வசனம் என்னென்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்கிறார், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய போதகத்தை மறக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் அவருடைய கட்டளைகளை காத்து கொள்ளவும், அவருடைய போதகமும் கட்டளையும் 2 கண்களாக நம்ம கடைபிடித்து வாழும்போது, மறக்காமல் வாழும்போது, கை கொண்டு வாழும்போது கர்த்தர் நமக்கும் அந்த நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் எக்ஸ்ட்ரா ஒரு சமாதானத்தையும் நமக்கு பெருக பண்ணுகிற தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும்போது நமக்கு நீடிய ஆயுசை தீர்க்க ஆயுசை நமக்கு தருகிறார். ஆமேன். அடுத்தபடின்னு பார்க்கும்போது 28வது அதிகாரம், நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்க்குறோம், பிரபு புத்தீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். அப்போ பொருளாசையை வெறுக்கும்போது கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை தருகிறார். பொருளாசை என்பது இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்கள் மேலே கண் வைத்து, உலகத்தின் மேலே கண் வைத்து வாழும்போது நமக்கு தீர்க்க ஆயுசு இல்லாமல் போகிறது. ஆனபடினால நம்ம செய்ய வேண்டியது அவருடைய போதகத்தை மறக்காமல் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழும்போது கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை தருகிறார். அடுத்தது பொருளாசை வெறுக்கும்போது நமக்கு கர்த்தர் தீர்க்க ஆயுசை தருகிறார். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளால் வரும்போது
நமக்கும் கர்த்தர் அந்த தீர்க்க ஆயுசை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதுபடினால நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம். அவருக்கு பயப்பட்டு அவருடைய ஆயுசின் வருஷங்களை நம்ம கேட்டு நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக சங்கீதம் 112 சங்கீதத்தில் 1-2 வசனத்தில் சொல்லுகிறார், அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்படினாலே தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருப்போம். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். அவருடைய போதகத்தை நம்ம மறக்க வேண்டாம். அவருடைய அல்லேலூயா கட்டளைகளை கை கொண்டு வாழுவோம். அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுவோம். பொருளாசையை விருத்து வாழுவோம். கர்த்தர் நமக்கு தேவன் கொடுத்த ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த தீர்க்காயுசை நமக்கு கொடுப்பார். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தது போல, தாவீது பூரண வயதில் மரித்தது போல, மோசேயும் 120 வருடங்கள் வாழ்ந்து மரித்தது போல கர்த்தர் நமக்கும் அந்த தீர்க்காயுசை தந்தருள்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.